இன்றைக்கி ஐபிஎல்லில் வந்து சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் விளாட்றாங்க. சிஎஸ்கேவும் லாஸ்ட் மேட்ச் தோற்றுட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மேட்ச் நல்லா விளாடணும்னு பார்ப்பாங்க. எஸ்ஆர்ஹெச்சும் லாஸ்ட் மேட்ச் தோற்றுட்டாங்க. அவங்களும் இந்த மேட்ச் கண்டிப்பாக விளாடணும், நல்லா விளாடணும்னு பார்ப்பாங்க. ரெண்டு டீம்ஸுமே வந்து நல்லா ஈக்குவலான பேலன்ஸ்டான சைடு தான். நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்க்கும்போது, சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து இன்றைக்கி முஸ்தபிசூர் விளாட மாட்டாருன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் 2020 வேர்ல்டு கப்பு யூஎஸில் நடக்கிறதுனால விசா ப்ராசஸ்க்காண்டி போயிருக்காரு. அதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து நல்ல பேக்கப்பும் இருக்குது டீம்ஸு. ஆனால் முஸ்தபிசூர் ரஹ்மான் மாதிரி ஒரு நல்ல டெப்த் பவுலர் அவர் மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா போன மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார் டெப்த் பவுலிங்கில். அதனால் பரவாயில்ல, அதனாலலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. முஸ்தபிசூர் இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து யார் வந்து விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ் பிளேயர் வந்து மொயின் அலிக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. மொயின் அலி கண்டிப்பாக விளாடுவார். இல்லைன்னா மிச்சல் சாட்னர், அவங்க 2 பேர் தான் விளாடுவாங்க. ஏன்னா முஸ்தபிசூருக்கு பதிலாக அவங்க மிச்சல் சாட்னராக மொயின் அலியான்னு தெரில. மொயின் அலி எடுத்தால் பேட்டிங்கும் நல்லா விளாடுவார். அதனால அதிக பாசிபிள் சான்ஸ் வந்து மொயின் அலிக்கு தான் இருக்குது முஸ்தபிசூர் இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஏன்னா மற்றபடி வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து யாரும் இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸு. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, முஸ்தபிசூர், மிச்சல் சாட்னரும் மொயின் அலியும். அதனால் மொயின் அலிக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குது இன்றைக்கி மேட்ச் வந்து ஹைதராபாத்தில் நடக்கிறதுனால ரொம்ப ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும். அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. கண்டிப்பாக ரன்ஸ் அதிகமாக தான் அடிப்பாங்க 2 டீமுமே. இன்றைக்கி வந்து சென்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, தோனி வந்து லாஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காரு பேட்டிங்கு. அவரும் நல்ல ஃபார்மில் இருப்பார் தோனி. அதனால் ஒரு நல்ல மேட்சாக தான் இருக்கும். இன்றைக்கி தோனி பேட்டிங் வருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஹைதராபாடும் வந்து இன்றைக்கி இந்த ஆரஞ்ச் அதெல்லாம் இருக்கோ இல்லையோ, எல்லோ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தோனிக்காண்டியே கண்டிப்பாக வருவாங்க. மற்றபடி வந்து சென்னையில் வந்து இன்னும் பேட்டிங் வந்து கிளிக் ஆகுது வந்து ருத்துராஜ் கைக்வாடு தான். ருத்துராஜ் கைக்வாடு வந்து இன்னும் கொஞ்சம் கிளிக் ஆகணும். லாஸ்ட் மேட்ச் ரஹானே கூட கிளிக் ஆகிட்டாரு. ருத்துராஜ் கைக்வாடு கொஞ்சம் கிளிக் ஆகணும். ருத்துராஜ் கைக்வாடு வந்து ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு இந்த ஐசிசி ஐபிஎல்லில். அவர் கொஞ்சம் கிளிக் ஆகிட்டாருன்னா நல்லாயிருக்கும். அவர் தான் கொஞ்சம் பெரிய பேட்டிங்கில் சொதப்பிக்கிட்டு இருக்காரு. சொதப்புற மீன்ஸ் ரொம்பலாம் சொதப்பலை, கொஞ்சம் ரன் அடிக்காமல் இருக்கார். அவர் ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா சென்னைக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து சமீர் விஸ்ரி, அவர் ஃபஸ்ட் மேட்ச் நல்லா விளாண்டாரு. செகண்ட் மேட்ச் வந்து ஃபஸ்ட் பால்லே அவுட் ஆகிட்டார். பரவாயில்ல, அவர் மேக்கப் பண்ணி வந்துடுவார். சமீர் விஸ்ரி நல்லா விளாண்டுருவார். தேஷ்பாண்டே வந்து பவுலிங் சூப்பராக போடுறாரு. இந்த டேரல் மிச்சல் தான் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில சென்னையில். என்ன சும்மா அடிக்கவும் மாட்டேங்கிறாரு, ஒன்றும் பண்ணவும் மாட்டேங்கிறாரு டேரல் மிச்சல் வந்து நல்லா விளாடணும். டேரல் மிச்சல் ஏன் இப்படி விளாட்றாருன்னு தெரில. ஆமாம், சாரிங்க, மகேஷ் பத்திரனா விளாடுவார்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா அவர் 2 மேட்சாக விளாட்ல. மொயின் அலிக்கு பதிலாக பத்திரனா கூட நல்ல சான்ஸ் தான் முஸ்தபிசூர் பதிலாக. ஏன்னா ரச்சின் ரவீந்திரன், மகேஷ் பத்திரானா, முஸ்தபிசூர் ரஹ்மான், ஆமாம் இப்போ இவர் விளாண்டார்ல பத்திரானா விளாடுவார்னு நினைக்கிறேன். தேஷ்பாண்டே விளாடுவார்னு நினைக்கிறேன். தேஷ்பாண்டேக்கும் சான்ஸு. தேஷ்பாண்டே தான் ஃபஸ்ட் மேட்ச் இருந்தார். ஓவர்சீஸ் யார் 1, 2, 3, 4 ஓவர்சீஸ். ஆமாம், இன்றைக்கி மொயின் அலி தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. சாரி, மொயின் அலி தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பத்திரனாவும் ஃபஸ்ட் மேட்ச் விளாண்டார். போன மேட்ச் விளாண்டார் பத்திரனா. பார்ப்போம். பத்திரனா விளாட்ல, டேரல் மிச்சல் விளாட்றாருல. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பத்திரானாக்கு தான் சான்ஸ் இருக்கும். தீக்ஷனாக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தீக்ஷனா தான் இன்றைக்கி கண்டிப்பாக விளாடுவார். 4th ஓவர்சீஸ் பிளேயராக வந்து தீக்ஷனா தான் விளாடுவார். ஏன்னா பத்தினா, முஸ்தபிசூர் ரஹ்மான், டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரன் 4 பேர் தான் விளாண்டாங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து தீக்ஷனாக்கு தான் சான்ஸ் இருக்கும். தீக்ஷனா தான் கண்டிப்பாக இன்றைக்கி 11ல் விளாடுவார். மொயின் அலி இல்லைனா தீக்ஷனாக்கு தான் இன்றைக்கி நிறையா சான்ஸ் இருக்கும். சென்னைக்கு வந்து இன்றைக்கி மேக்ஸிமம் விளாட்றது வந்து தீக்ஷனாக தான் இருக்கும். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். தீக்ஷனா தான் இன்றைக்கி நிறையா சான்ஸ் இருக்கும். அதே வந்து நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் பார்த்திங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. போன மேட்ச் கொஞ்சம் பவுலிங்கில் சொதப்பிட்டாங்க. பேட்டிங்லேயே வந்து நல்லா தான் ஆடினாங்க. பட் ஆனால் பேட்டிங் வந்து அவ்வளோவா கிளிக் ஆகலை. மேக்ஸிமம் இன்றைக்கி பேட்டிங் வந்து கிளிக் ஆகிருந்தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பேட்டிங் கிளிக் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட் தான். பேட்டிங் இன்றைக்கி அவங்களுக்கு கிளிக் ஆகிரும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையும் டீம் வந்து சூப்பராக வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, அட்மின் மார்க்ரம் தான் ஃபயர் ஆக மாட்டேங்கிறாரு. அட்மின் மார்க்ரம் வந்து ஃபயர் ஆனால் தான் நல்லாயிருக்கும் அவங்க டீமுக்கு. மற்றபடி ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்தவரையும் கால்சன் ஃபயர் ஆகிட்டாரு, ட்ரெவர்ஸ் ஹெட் ஃபயர் ஆகிட்டாரு, பேட் கமின்ஸும் ஃபயர் ஆகிட்டாரு. 300 ஓவர்சீஸ் யார் விளாட்றாங்க அவங்களுக்கு?
மார்க்கோல் ஜாக்சன் விளாட்றாரு. மற்றபடி வந்து அவங்களுக்கு வந்து டீம் சூப்பராக தான் இருக்குது. எனக்கு என்னென்னா இவர் மட்டும் அட்மின் மார்க்கர் மட்டும் ஃபயர் ஆகினா போதும். இன்றைக்கியாச்சும் நட்ராஜன் வருவாரான்னு என்னன்னு தெரில. நட்ராஜன் விளாண்டா ஜெயஹிந்த் உன்னத்கத்தை எடுத்துருவாங்க. இன்றைக்கி ஹைதராபாத்தில் நடக்கிறதுனால 2 டீமுக்குமே வந்து டஃப் பேட்டிலாக தான் இருக்கும். ஏன் உமர் மாலிக்கை விளையாட வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில இன்னும் சன்ரைசர்ஸில். அங்கே வந்து எப்படி வந்து இவர் மயங்க் யாதவ் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலிங் போடுறாரு, உமர் மாலிக்கும் நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் கூட டேலண்ட் இருக்குது அவருக்கும். பார்ப்போம், உமர் மாலிக்கு சான்ஸ் கொடுக்கலாம். போன மேட்ச் கூட கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி ஹைதராபாத்தில் நடக்குது, விக்கெட் எப்படி இருக்குன்னு தெரில. நட்ராஜன் இன்னைக்கு கண்டிப்பாக வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். பேட் கமின்ஸ் வந்து நல்ல டீமாக தான் வச்சுருக்காரு. மேக்ஸிமம் இன்றைக்கி நட்ராஜன் வருவார், இல்லை உமர் மாலிக் வருவார். ஏன்னா ஜெயஹிந்த் உன்னத்கட் வந்து லாஸ்ட் மேட்ச் செம்ம அடி வாங்கிட்டாரு. மேக்ஸிமம் இன்றைக்கி நட்ராஜன் உள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா உமர் மாலிக் வருவார். நட்ராஜன் வந்து ஃபுல்லி ஃபிட் ஆகிட்டாருன்னா நட்ராஜனுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. இல்லைனா உமர் மாலிக் வந்துடுவார். இன்றைக்கி என்னோட ப்ரெடிக்ஷன் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் வந்து எஸ்ஆர்ஹெச்சில் வந்து நான் வந்து 50-50 கொடுக்குறேன். யார் வந்து ஜெயிப்பாங்கன்னு கரெக்டாக சொல்லவே முடியாது. எஸ்ஆர்ஹெச்சா இல்லை சிஎஸ்கேவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹைதராபாத்தில் நடக்குது. ஃபுல் ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருக்கும். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்றைக்கி 50-50 தாங்க.